கிறிஸ்துவுக்கள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு மனமகிழ்ச்சி நாளின் கால வேளையில் தெய்வ சமூகத்தில் மீண்டும் நம்மை அவர் அழைத்து வந்ததற்காக, அவர் நம்மை கொண்டு வந்ததற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகம் நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 16 கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அருமையாய் சொல்லியிருக்கிறது. ஆண்டோடைய சமூகத்திலே நாம் வரும்போது எப்படி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது என்பதை வாசிக்க கேட்போம். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் இருக்கிறது. அவருடைய சமூகத்துல நமக்கு ஒரு பரிபூரண ஆனந்தம், எக்ஸீடிங் ஜாய், அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! அதுதான் அவருடைய சமூகம் நமக்கு தருகின்றது. ஆலயத்திற்கு வருகிறோம், தேவனுடைய கூடாரத்துக்கு நாம் வருகிறோம். அப்படி என்றால் அவருடைய சமூகத்தை தேடி வருகிறோம். அவருடைய சமூகம் இங்கே நமக்கு ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஹல்லேலூயா! கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜெரேமியா சாப்டர் 10 verse 6. No one is like you, O Lord, you are great and your name is mighty in power. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்து சொல்லியிருக்கிறது. இதற்கு முந்தின வசனத்தை சற்று நாம் பார்த்து படிக்கும்போது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும். என்ன வித்தியாசம் தெரியும் பாருங்கள். அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாதவைகள், சுமக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவதற்கு சக்தி இல்லை. இதற்கு நான் ஒரு பெரிய விளக்கம் கொடுக்க விரும்பல. இதை சொல்லிட்டு தான் அடுத்ததுல சொல்லுது, கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் யார்? கரங்களை தட்டுவோமா? பிரைஸ் தி லார்ட். அதை சொல்லிட்டு தான் இங்க வருது, உமக்கு ஒப்பானவன் யார்? அதுதான் இன்றைக்கு உள்ள தலைப்பு. ஒப்பானவன் யார்? நன் லைக் யூ. உமக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை, அவ்வளவுதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உமக்கு ஒப்பானவன் யார்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே ஒப்பிட்டு பார்க்கிற வாழ்க்கை தான் ஆயிப்போச்சு. பக்கத்தை விட்ட பாரு, எய்த்த விட்ட பாரு, அந்த பையனை பாரு, இந்த பிள்ளைய பாரு. அவங்கள பார்க்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா கல்யாண வீடோ இங்கே போகும்போது அவங்கள பார்க்கறதுக்கு வட்டியிலும் அடுத்தவங்க என்ன புடவை எப்படி உடுத்தி இருக்கிறாங்க, என்ன ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க, இதுதான் பெண்களுக்கு கண்ணில் பளிச்சுன்னு அடிக்கிற காரியம். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. புரியுதா? இது நியதி தான். ஆமாம், சரியா? ஒருவேளை இதே போல ஆண்கள் யோசிக்கலாம், அந்த வாட்சை பார்க்கலாம், ட்ரெஸ்ஸை பார்க்கலாம், ஹேர் ஸ்டைலை பார்க்கலாம், இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்குது. தங்களை பார்க்க மாட்டாங்க, என்ன செய்வாங்க? மற்றவங்கள பயிர்த்து. இன்னைக்கு நிறைய காரியங்கள் அப்படிதான் இருக்குது. அவன் அதை படிக்கணும், அதனால நீ இதை படி. அவன் அங்கே போயிட்டான், நீ அங்கே போ. இப்படியே தான் ஒப்பிட்டு பார்க்கும் வாழ்க்கை. நல்ல காரியத்திற்கு ஒப்பிடலாம். என்ன பாரியா, என்ன மாதிரி அந்த ஆளு எவ்வளோ பைபிள் படித்து ஜெபம் பண்றாரு, அதே மாதிரி நானும் படிக்கணும். அது யாருக்காவது வருதா? அது வராது, அது வராது. அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரியா, ராத்திரி பகலும் வரைக்கும், அதே மாதிரி நானும் உழைக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும். அப்படி ஒரு ஒப்பிட்டு பார்த்து கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்களா? அது வராது. அது ரொம்ப ரேர். அதுக்கு பெர்சன்டேஜ் ரொம்ப லோ. அப்படிதானே? ரொம்ப லோ. ஆனா தேவையில்லாத காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கறதா இன்னைக்கு கூடிட்டு இருக்கு. அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இது வேஸ்ட் ஆஃப் டைமும் வேஸ்ட் ஆஃப் மைண்டு தான் போயிட்டு இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு கம்பாரிசன்
இல்லாத சூழல்ல எல்லா இடத்துலையும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இங்க ஒருத்தர்கிட்ட ஒப்பிட்டே பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஒப்பிட்டே பார்க்க முடியாது. No one is like you. உமக்கு ஒப்பானவன் யார்? அவர் ஒப்பிட்டே பார்க்கவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே அவர் இருக்கிறார். Before the world created, he was there. அப்பமே அவர் இருக்கிறார். அதான் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசையை கூட கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. இவர்கிட்ட பேரு கேட்டால் எதையாவது ஒன்று சொல்லுவார். நான் அல்வான்னு சொல்லுவார், ஒமேகான்னு சொல்லுவார், பரிசுத்தர்னு சொல்லுவார். அல்லது போய் சொல்லு நான் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அல்லது சொல்லு ஒரே வார்த்தையெல்லாம் எல்லாத்தையும் அழிச்சிருவேன், எல்லாரும் அந்த பார்வன் விடுறியா இல்லையா, அல்லது நீ பொசிக்கிருவேன் அப்படின்னு சொல்றாருன்னு போய் சொல்லு. இப்படி ஏதாவது சொல்லான்னு பார்த்தா இல்லை, இருக்கிறவராகவே இருக்கிறேன். இது என்னையா, இதை போய் சொன்னா அவன் என்னத்தை புரிவான்? உங்க பேர் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னா என்னத்தை புரிவான் அந்த பார்வனு? யோசித்து பாருங்க. அதுதான் என்ன பொருள் என்றால், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றால் அவர்களே எந்த ஒரு மாறுதலும் எந்த காலமும் வராது. சில சமயத்தில் உங்களை கூட சொல்லியிருப்பாங்க, அன்னைக்கு பார்த்த மாதிரியே தானே இருக்கீங்க. அவனுக்கு கண்ணு கொஞ்சம் கோளாறா இருக்கும். 20 வருஷம் கழிச்ச பிறகு பார்க்கும்போது அப்ப பார்த்த மாதிரியே தானே இருக்கீங்க அப்படிம்பாங்க. சம்திங் ராங் தான் அர்த்தம். அது ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கதான் செய்யும். ஒருவேளை பிசிக்கல் அது ஸ்லிம்மா இருந்திருக்கலாம், ஆனா அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு வித்தியாசம் 20 வருஷம் கழிச்சு தாண்டி பார்க்கும்போது ஏதாவது ஒரு வித்தியாசம் இல்லாமையா இருக்கும். யோசிங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது. நீங்க எத்தனை ஆயிரம் வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அவர் அப்படியே தான் இருப்பார். ஹல்லேலூயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பாருங்கள், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த மாறாத தன்மைக்கு தான் இந்த அன்சேஞ்சிங், இங்கே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு யாரும் கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். செங்கடலை பிளந்தவர், வனாந்தரத்திலே காடைகளை கொடுத்தவர், கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவர், அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது, எந்த ஒரு நபரும் கிடையாது. No one is like him. பழைய ஏற்பாட்டிலே வாசித்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலே வாசித்தாலும் சரி, இயேசு என்கிற பெயரிலே புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் செய்யாத அற்புதங்கள் அல்ல, அதிசயங்கள் அல்ல, அவர் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதுதான் இவருக்கு ஒப்பானவர் ஒருவரும். தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்னும் தடைபடாது, சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் God is able to do everything in any time. எந்த நேரத்திலும் எதையும் அவரால் செய்ய முடியும். அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும், அந்த நம்பிக்கை. நான் ஆராதிப்பது ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி அப்படிப்பட்ட ஒரு நபரை நான் ஆராதிக்கல, அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நான் ஆராதிக்கல. நான் ஆராதிக்கிற தேவன் 6வது வசனத்தில் சொல்லப்பட்ட தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு தெரிந்த பாட்டு எல்லாரும் பாடுவோமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவன் யாருன்னு இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் எல்லாரும் சந்தோஷமா, வானத்திலும் பூமியிலும்
ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாரும் கர்த்தாவே ஆமென். சந்தோஷமா ஆமாண்டவரே. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அவர்தான் தெய்வம். ஹல்லேலூயா. He is the only God we are worshiping. அந்த புரிதல், அந்த நம்பிக்கை, அந்த தேடுதல், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போது அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர். நீரே. ஒரு சமயத்துல நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது என் காருக்கு முன்னால ஒரு கார் போயிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த கார்ல திடீர்னு டக்குனு பார்த்தேன், அந்த காருக்கு பின்னால ஒரு வார்த்தை எழுதியிருக்குது, பெரியவர் அப்படின்னு போட்டிருந்தது. அவ்வளவுதான். அந்த ஓனர் என்ன நினைச்சு அதுல எழுதியிருக்காரோ எனக்கு தெரியாது. சரியா? அந்த வண்டியில பின்னால பெரியவர் அப்படின்னு எழுதியிருந்தது. அவ்வளவுதான். உடனே எனக்கு நினைவுல வந்தது சங்கீதம் 48:1 தான் வந்துச்சு. சங்கீதம் 48:1. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. God is great. ஹல்லேலூயா. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான், நீரே பெரியவர். You are great. அந்த you are great, நீரே பெரியவர் நீ சொல்லும்போது அங்க ஒரு காரியத்தை புரியணும். அப்போ வேற யாரும் உம்மை விட பெரிய ஆளு கிடையாதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதுதான் அதனுடைய அர்த்தம். யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லும்போது உம்மை விட நோ ஒன் இஸ் கிரேட்டர் தென் யூ. அதுதான் அதனுடைய பொருள். அவர் பெரியவர். அவர் பெரியவர். நிறைய வேதத்தில் இருந்து பார்க்கலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். He is the creator. அந்த கிரியேட்டருக்கு மேல ஒரு பெரிய ஒரு வல்லமை இல்லை. அடுத்தது மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தை ஜெயித்தவர். ஆமா. ஒரு வேடிக்கையா ஒரு காணொளிய வந்துச்சு, ஜஸ்ட் வெரி ரீசன்ட்லி. கேட்குறாங்க, தேவன் படைத்த ஒவ்வொரு படைப்புகளை அக்கினியை பார்த்து கேட்குறாங்க, தீயை பார்த்து, நீதான் இவ்வளத்துலேயும் ஒரு பவர்ஃபுல்லான ஆளாமே அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லுது, இல்லை, என்னை விட பவர்ஃபுல் தண்ணி, வாட்டர். அதை தூக்கி என் மேலே ஊற்றுனா என் பவர் போயிடும். தண்ணியை கேட்குறாங்க, நீ தான் பெரிய பவர். இல்லை, என்னை விட பவர் சூரியன். அது சக்தியில் நான் அப்படியே நீராவியாக மாறிடுறேன் அப்படிங்குது. சக்தியில் நீராவியாக மாறிடுறேன் அப்படின்னு. இப்போ சூரியனை பார்த்து கேட்குறாங்க, நீ தான் பெரிய பவரா அப்படின்னு. இல்லையா, க்ளவுடு, எங்க மேகம் என்னையே மறைச்சிருது, என்னையே மறைச்சிருது. இல்ல, அதுக்கு பிறகு கேட்கும் மேகத்திட்ட கேட்டா அது சொல்லுது, காற்று என்ன ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு என்ன செய்யுது, அசைச்சிருது. அதான் பெருசு. இப்படி போயிட்டே இருந்து கடைசியில் யாரு பெரியவன் கேட்டா மனுஷன் தான் பெரியவன் அப்படின்னு வந்துச்சு. மனுஷன் பெரியவன் அப்படின்ட்டு அந்த மனுஷன்ட்ட போய் கேட்குறாங்க, நீ தான்ப்பா பெரியவரா அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லிச்சு, என்னை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கான். யார் அது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தா. என்னை விட ஒரு பெரிய ஆள் இருக்கான். அதுதான் டெத், மரணம். மரணம் என்னை விட பெரியவன். The death is greater than the human beings. No one can escape. யார் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. மரணத்திலிருந்து ஒருத்தனும் தப்பிக்க முடியாது.
நான் தப்பிச்சிருவேன்னு சொல்றவங்க அல்லேலியா அடிங்க பார்ப்போம். ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. அப்ப யாரு பெரிய ஆளு? மனுஷனா டெத்தா? மரணம் பெரியது. அந்த மரணத்தை பிட்ட போய் கேட்காங்க, என்னப்பா எல்லாரும் சொல்றாங்க நீ தானே பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மரணம் சொல்லிச்சான், என்னை விட பெரிய ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை விட பெரியவர் இருக்காரு, அவர் மரித்தாரு, ஆனா 3வது நாள் அவர் அடைச்சு வைக்க முடியல, மரணத்தை ஜெயித்தார். கரங்களை தட்டு, நல்ல கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. அந்த ஆளை மரணம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹல்லேலூயா. மரணம் கண்ட்ரோல் பண்ண முடியல. He is greater than anything else on this earth. எவ்வளவு உண்மை, எவ்வளவு உண்மை. மரணத்தையும் பாதாளத்தையும் எல்லாத்தையும் ஜெயித்தவர். அவரை விட ஒரு பெரிய தேவன் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் சேர்ந்து யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, 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 யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். He is resurrected from the dead. He conquered the death. அவ்வளவுதான். அவருக்கு மேல பெரியவர் யாரும் இல்லை. இதுக்கு மேல பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ புரிஞ்சிட்டனா நல்லது. அவ்வளவுதான். எஸ், இந்த உலகத்துல நீ பார்க்குற எல்லா தொழில்நுட்பம் எதுவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் மனிதனால் உண்டானவைகள், அவன் மூளையினால உண்டானவன். ஆனா அவனை விட பெரிய ஆளு யார் இருக்கான்னு கேட்டுட்டீங்க. த டெத் இஸ் கிரேட்டர் தேன் த ஹியூமன் பீயிங்ஸ். ஆனா அதை விட பெரிய ஆள் இருக்கிறாரு. அவருக்கு மேல யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. யாரும் கிடையாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் அவர் சொல்லிவிட்டார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், எஸ், we shall live. அந்த நிச்சயம், அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கிறது. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவர் பெரியவர். அடுத்து என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். உமது நாமமே வல்லமையில பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஆங்கிலத்தில் ரொம்ப நேர்த்தியா இருக்கு. யுவர் நேம் இஸ் mighty in power. Your name is mighty in power. இயேசுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஆமா, அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் எனஃப். வாழ்க்கையில என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஏதாவது உங்க வீட்டில் ஓடலையா, ஓடாத ஜாமான் இருந்துச்சுன்னா ஜீசஸ்ன்னு சொல்லுங்க, ஓடிடும். நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் ஏசி அப்பப்போ மக்கர் பண்ணோம், ஜீசஸ்ன்னு ரிமோட்டை வச்சுமே உடனே ஓடிடும். அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதுக்கு போய் அவனை கூப்பிட்டுட்டு இவனை கூப்பிட்டுட்டு இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா அப்படிதான் நடந்துட்டு இருக்குது எனக்கு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. பிராக்டிக்கலா we have to experience. ஹல்லேலூயா. நேற்று ராத்திரி கூட அப்படிதான். ஜீசஸ் ஆன் ஆயிட்டு, அதுக்கு முன்னால சும்மா ஆன் பண்ணேன், ஓடலை. அவ்வளோதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுங்கிற நாமத்தில் அற்புதங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமா, யோசிச்சுட்டு இருக்கீங்க சிலர் இருப்போம், நம்ம வீட்டில் அதெல்லாம் ஓடாம கிடக்க என்ன பண்ணலான்ட்டு. ஆமா, செய்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கடுகள விசுவாசம் தான் பாரு, மலையை பார்த்து போனா அது போவோம். உனக்கு இருக்கிற விசுவாசத்தின் அளவை பொறுத்து தான் அது நடக்கும். அவ்வளோதான். அதுதான் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே.
உமது நாமமே வல்லமையில் பெரியது. யுவர் நேம் இஸ் மைட்டி இன் பவர். அவர் நாமம் அதிசயமானதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த நாமத்திற்கு மிஞ்சின நாமம் இல்லை. எல்லோ சொல்லிட்டு போயிருக்கலாம். இயேசுங்கிற நாமத்தை நீ உச்சரிக்க பழகிக்கொள். உன் மூச்சே அதில் தான் ஓடுது. மூச்சே அவ்வளோதான். நல்லா இழுத்து மூச்சு விடுங்க, ஏம்பிங்க, அவ்வளோதான். மேலே இழுத்த மூச்சை கீழே விடுங்க, சூம்பிங்க. இதுதான். அவர் இல்லைன்னா மூச்சே இல்லைங்க, மூச்சே இல்லை. இயேசுங்கிறத தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுதான் சொல்லி இருக்கிறது, யுவர் நேம் இஸ் மைட்டி இன் பவர். அதுல தான் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் ஆன். நம்ம வாழ்க்கை அதுல தான் போயிட்டு இருக்கு. அவர் பெரியவர். என் ஆத்துமா பாடும் என் இரட்சக தேவனே, நீர் பெரியவரே, நீர் பெரியவரே. ஹல்லேலூயா. என் ஆத்மா பாடும் இரட்சக தேவனே, நீர் பெரியவரே, நீர் பெரியவரே. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. என் ஆத்மா பாடும் இரட்சக தேவனே, நீர் பெரியவரே, நீர் பெரியவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே. உங்களுக்கு மிஞ்சினவன் யாரும் கிடையாது இந்த உலகத்துல. உம்முடைய நாமம் வல்லமையில் பெரியது. இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த வசனத்தை வாசிப்போமா? உலகத்தில் இருந்து மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால அருமையாய் சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றார். அதுதான் த கிரேட் கமிஷன் என்று சொல்லுகிறோம். பிரதான கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த வார்த்தையை சொல்றார். அடுத்தது மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே இயேசு என்கிற நாமத்தினாலே என்ன நடக்கிறது பாருங்க. பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா. அவருடைய நாமத்தினால நடக்காததுன்னு ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான். எல்லாம் நடக்கும். அவருடைய நாமத்துல நடக்காததுன்னு ஒண்ணு இல்லை, எல்லாமே நடக்கும். இன்னைக்கு அந்த நாமத்தின் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கிறியா? விசுவாசம் வைத்திருக்கிறியா?
அந்த இயேசு என்னும் நாமம் உடையவர் உன் வாழ்க்கையில இருக்கிறாரா, உனக்குள்ள இருக்கிறாரா? அதுதான் நீங்க யோசித்து பார்க்கணும். இந்த இயேசு என்னும் நாமம் உடையவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா, அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? இதை நீங்க பார்த்தாலே போதும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், he is not an ordinary person, he is a God. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்கு ஒப்பானவன் யார்? No one is like you. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை ஒப்பிட்டு நீங்க பார்க்கவே முடியாது. இரண்டாவது, அவரை காட்டிலும் பெரியவர் எங்கும் இல்லை. எங்கும் இல்லை, எங்கும் கிடையாது. வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, சமுத்திரத்திலும் இல்லை, எந்த கடையாதனங்களிலும் இல்லை. அவரை விட பெரிய ஆளு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவரை விட பெரியவர் யாரும் இல்லை. மூன்றாவது, அவருடைய நாமத்துக்கு மேல ஒரு பெரிய நாமம் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மேல ஒரு பெரிய நாமம் இதுமில்ல. அந்த நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்துல அற்புதங்கள் நடக்குது. அப்ப அந்த நாமத்துல அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. ஆண்டவரே, இவ்வளோ பெரிய தேவனா இருக்கிற உம்மை எங்களுடைய தேவனாக நாங்கள் கொண்டிருப்பது பெரிய பாக்கியம். இன்னைக்கு அந்த ஆண்டவருக்கென்று உன் வாழ்க்கையை நீ முழுமையா ஒப்பு கொடுத்திருக்கிறியா? அவரோடு கூட நல்ல ஐக்கியம் வச்சிருக்கிறியா? அவரோடு கூட எப்பொழுதும் பேச பழகுகிற ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள இருக்கிறதா? இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இவ்வளோ பெரிய தேவனா இருந்திருக்கிறீர், என்னுடைய மனதில் என்னுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு போய்விட்டது. இன்னைக்கு நீர் என்னோடு கூட பேசுகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. We are called to surrender ourselves unto him. ஆமா, கேட்டுட்டு போலாம், பேசிட்டு போலாம். நீங்க என்னைக்கு உங்க வாழ்க்கையில அதை நீங்க put it in action, என்னைக்கு நீங்க அதை அபியாசப்படுத்த ஆரம்பிக்கீங்களோ அன்னைக்கு தாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். மற்றபடி இங்க கேட்டுட்டு இப்படி போயிட்டு இருக்கிறதுல ஒரு பிளெஸிங்கே கிடையாது. நீங்க உங்க வாழ்க்கையில அதை பயிற்சி செய்ய வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையிலே அதை நீங்க பிராக்டிஸ் செய்யும் போது அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கே தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி அர்ப்பணிங்கள், ஒப்பு கொடுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்போமா? லெட் us all stand. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய வல்லமை குறைஞ்சு போகல. தேங்க், அவருடைய உயிர்த்தெழுதலில் மகிமை மாறல. எந்த விதமான பிசாசின் கிரியைகள் இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்துக்கு முன்பதாக எல்லாம் நொறுக்கப்பட்டு விடும். Everything will destroy. Thank you Jesus. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. எல்லாரும் சொல்லுவோமா? பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள், உந்தன் வல்லமைகள் குறைந்து போக. எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் everyone, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. One more time. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது. In the name of Jesus.
Miracles are taking place. இந்த இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கிறியா? Will you surrender yourself unto the Lord? ஆண்டவரே, நீர் இவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறீரப்பா, உமக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை, நீர் பெரிய தேவன் சொல்லி இருக்குது, உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்களோ உங்களை ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறா, பலப்படுத்துகிறா. தேங்க்யூ ஜீசஸ். நடக்காத காரியங்கள் நடக்கும், முடியாத காரியங்கள் முடியும், தீராத வியாதிகள் சுகமாகும், பலவீனங்கள் மாறும், தரித்திரம் விலகும், உன்னுடைய குறைவுகள் நிறைவாகும். இயேசு உன் வாழ்க்கையிலே வரும்போது, அந்த நாமத்தை நீ உச்சரிக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தகப்பனே, இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் உண்மையா ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மேல உம்முடைய கிருபையை நீர் இப்பொழுது வைப்பீராக, அவர்கள் மேல உம்முடைய அபிஷேகத்தை வைப்பீராக, அவர்கள் மேல உம்முடைய வல்லமையை நீங்க ஊற்றுவீராகப்பா. உங்க கிருபை மாத்திர கூட இருந்து வழி நடத்திட்டு சாமி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. இந்த பிரார்த்தனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பெரிய தேவனை இன்னைக்கு எங்களுடைய தேவனாக ஏற்றுக்கொள்கிற மக்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். உங்க நாமத்தை மகிமைப்பட்டும், தடைகள் நீங்கட்டும், தேவ பிரசன்னம் முழுமையா இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை புகழ் உமக்கே நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. Hallelujah.